முல்லை பெரியாறு பழைய அணையை உடைப்பதற்காக 1500 டன் வெடிமருந்துகளை கேரள அரசு தேக்கி வைத்துள்ளதாகவும் புதிய அணையை கட்டுவதற்கு கேரள அரசு சதி செய்து வருவதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகார் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் உரிய தீர்வு எட்டப்படாத நிலையில் கேரள மற்றும் மத்திய அரசை கண்டித்து மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தென் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் மதிமுகவைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பலர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் பழைய அணையை உடைப்பதற்காக 1500 டன் வெடிமருந்துகளை அந்த அரசு தேக்கி வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த அணையை உடைக்கணும் என்று ஏறத்தாழ 1200 டன் வெடிமருந்து வாங்கி சேகரித்து வச்சிருக்கிறாங்க. வனச்சட்டத்துக்கு விரோதமாக, சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் ஆய்வு செய்வதற்கு மத்திய சர்க்கார் அனுமதி கொடுத்தது ஜெயராம் ரமேஷ் காலத்தில். இப்பொழுது நாங்கள் கேட்கிறதெல்லாம் புதிய அணை கட்ட நீ அனுமதி கொடுக்காது. இது நிறைவேற்றப்பட்டால் மொத்த பாதிப்புக்கும் தமிழ்நாடு தான் ஆளாகும். புதிய அணை கட்டப்பட்டால் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் அனைத்து பொருட்கள் மற்றும் வழித்தடங்கள் மூடப்பட வேண்டும் என்றும் அந்த மாநிலம் மீது நிரந்தரமாக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார்.